ஹலோ கைஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ்னட் ரிப்போர்ட்டில் இருக்கிற ரிப்போர்ட் ஐட்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இது மூலம் நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அதோட எக்ஸ்பிரஷனை நம்ம இந்த மாதிரி தான் எழுதணும். ரிப்போர்ட் ஐட்டம்ஸ் போட்டு நம்ம எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூவை கால் பண்ண போகிறோமோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமை நம்ம இங்கே எழுதணும். அடுத்து டாட் வேல்யூன்னு கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூவை நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அதோட யூஸ் கேஸை பாருங்கள். ரீயூஸ் கால்குலேட்டட் வேல்யூஸ், அதாவது நம்ம ரிப்போர்ட்டில் 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். அதே எக்ஸ்பிரஷனை தான் நம்ம ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்ம டேரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவை நம்ம செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ரிப்போர்ட் ஐட்டம்ஸ் இதை யூஸ் பண்ணி. ஸோ ரெண்டாவது யூஸ் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் ஃபுட்டர் டிஸ்பிளே. இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்டில் ஒரு டேபிள் விஷுவல் இருக்குது. அதில் நம்ம வந்து ரீஜியன் வைஸ் நம்ம வந்து குரூப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம ஒரு பர்டிகுலர் ரீஜியன் ரிப்போர்ட் டீட்டெயில்ஸை மட்டும் காமிக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் ஈஸ்ட் ரீஜியன் காமிக்கிறோம் அப்படின்னா, ஈஸ்ட் ரீஜியன்ங்கிறத வந்து நம்ம வந்து பேஜோட ஹெட்டரில் காமிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் ஐட்டம்ஸை யூஸ் பண்ண முடியும். மூணாவது என்னென்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குன்னா, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூவை ரெஃபர் பண்ணி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்மளால் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் கொடுக்க முடியும். ஓகேவா, இந்த ரிப்போர்ட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதை எப்படி நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி நம்ம ரிப்போர்ட்டில் பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து பேஜ்னட் ரிப்போர்ட் போகிறேன். இங்கே வந்து ஒரு டேபிள் விஷுவல் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து இன்சர்ட் போயிட்டு டேபிள் விஷுவல் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்னோட டேட்டா செட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ரீஜனை ட்ராக் பண்ணி ரோ குரூப்ஸில் போடுறேன். கண்ட்ரி, கேட்டகரி, செக்மெண்ட் கொடுக்குறேன். சேல்ஸையும் ப்ராஃபிட்டையும் வேல்யூஸ் ஃபீல்டில் போடுறேன். ஸோ ரெண்டுக்கும் அக்ரிகேஷன் வந்து சம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ரெண்டையுமே அன்செக் பண்ணிடுறேன், எனக்கு தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து எனக்கு தேவையான ஒரு டேபிள் விஷுவல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுக்கும்போது இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ எனக்கு தேவையான ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு என்னோட ரியல் டைம் ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த டேபிள் விஷுவலை நான் ரீஜன் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு குரூப்பிங் பண்ணிவிட்டு இதை 4 பேஜில் காமிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட் பேஜில் சென்ட்ரலு, செகண்ட் பேஜில் ஈஸ்ட்டு, தேர்ட் பேஜில் சவுத்து காமிக்கணும். அதேமாதிரி இந்த பர்டிகுலர் பேஜோட ஹெட்டரில் வந்து இந்த ஃபஸ்ட் பேஜ்னா சென்ட்ரலுங்கிறது அந்த பேஜ் ஹெட்டரில் வரணும். ஓகேவா, இதான் என்னுடைய ரெக்யூர்மெண்ட்டு. ஸோ அதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, இதை குரூப்பிங் பண்ணுறேன். அதுக்கு வந்து இந்த இடத்துல ரீஜனில் போய்ட்டு கிளிக் பண்ணிட்டு குரூப் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். குரூப் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பேஜ் பிரேக்ஸில் வந்து பிட்வீன் ஈச் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தி குரூப்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்னென்னா, ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் காலமோட ஹெட்ரு வரும். அந்த அடுத்த ரெண்டாவது மூணாவது பேஜ்லலாம் வராது. ஓகேவா, ஸோ நான் அந்த அடுத்தடுத்த பேஜ்லேயும் வரணுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா, இந்த காலம் குரூப்ஸில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் மோடை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாட்டிக்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். இந்த ஸ்டாட்டிக்கை கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் ரோவை தான் அது வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சைடில் பார்க்கலாம், ரிப்பீட் ஆன் நியூ பேஜ்னு இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து ட்ரூ கொடுக்குறேன். கீப் வித் குரூப்பில் நான் வந்து ஆஃப்டர் கொடுக்குறேன். அடுத்து வந்து கீப் டுகெதர்லையும் ட்ரூ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்னுடைய காலம் ஹெட்டர் வந்து எல்லா பேஜுக்கும் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து பேஜ் ஹெட்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆட் பேஜ் ஹெட்டர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸோ இந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் வந்து நாங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். எக்ஸ்பிரஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரீஜியனோட நேம் வந்து இங்கே வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து அதோட டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் என்னன்னு பார்க்குறேன். இது டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் வந்து ரீஜியன் தான். ஓகேவா? ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு நேம் எடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நேமு. இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்பிரஷனில் போயிட்டு ஸோ நான் இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே நான் காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ரீஜியனுங்கிறது தான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமு. ஸோ நான் வந்து ரீஜியன் போடுறேன். போட்டு ரீஜியன் சேல்ஸ் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு டைனமிக்காக என்ன ஆயிரும்னா என்னோட குரூப்போட ஹெட்டர் நேம் வந்து என்ன வரும் அப்படின்னா இப்போ ஈஸ்ட்னு இருக்குன்னா அந்த ஈஸ்ட்டுங்கிறது இங்கே வந்துடும், இதில் வந்துடும். அப்படின்னா ஈஸ்ட்டு ரீஜியன் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்துடும் என்னுடைய பேஜ் ஹெட்டர். ஓகேவா? ஸோ நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ஹெட்டரோட ப்ராப்பர்ட்டிஸில் ஃபில்லில் வந்து நோ, இதில் என்ன கொடுக்குறேன்னா கிரே கலர் கொடுத்துருக்கேன். டைட்டிலுக்கு வந்து ஒரு 16 வைக்கிறேன். ஃபஸ்ட்டு போல்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த ரிப்போர்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னுடைய ஃபஸ்ட்டு பேஜில் இது வந்து சென்ட்ரல் ரீஜியனுக்கான டீட்டெயிலை கொடுக்குது. ஸோ இந்த சென்ட்ரல் தான் இங்கே காமிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகிறேன். ஈஸ்ட் ரீஜியனு ரீஈஸ்ட்டு காமிக்குது. ஸோ இது கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நமக்கு பேஜ் ஹெட்டர்லேயே இந்த என்ன ரீஜன் தெரிஞ்சிருது. அப்புறம் எதுக்கு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு காலத்தில் இதை காமிக்கணும், இதை ரிமூவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஹைட் பண்ணிக்கலாம். இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இதை ரெஃபர் பண்ண முடியாது, எரர் தான் அடிக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த விசிபிலிட்டியில் ஹிட்டனில் நான் வந்து ட்ரூ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே இது பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ டெலிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூவை நம்ம அங்கே கால் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே தள்ளிடுறேன். இப்போ நான் ரிப்போர்ட்டை ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் சென்ட்ரல் ரீஜியனுக்கான டீட்டெயில்ஸு திருப்பி ஈஸ்ட் ரீஜியனுக்குரியது, வெஸ்ட் ரீஜியனுக்குரியது. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த மாதிரி தான் இதுதான் ரிப்போர்ட் ஐட்டத்தோட யூஸ் கேஸ்.